This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியர்களை நாடு கடத்துகிற ட்ரம்ப். ஓகேங்களா? சரி, ஓகே, இதை பற்றின முழு விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரம்ப்பு பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு நாடு கடத்துவேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழியாக சொல்லியிருந்தார். ஸோ அதை வந்துட்டு இப்போ செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கொலம்பியா நாட்டில் வந்துட்டு நிறைய பேர்த்த நாடு கடத்திட்டார். பட் அதை வந்துட்டு கொலம்பியா வந்துட்டு கொஞ்சம் எதிர்த்துச்சு அப்படின்னா அந்த விமானத்தை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தரையிறங்க விட மாட்டோம் அப்படின்ச்சு. உடனே ட்ரம்ப் பயங்கர கோவமாயிட்டார். உங்கள் நாட்டு மேலே 25% வரி விதிக்கிறேன் அப்படின்னாரு. அவங்களும் 25% நான் உன் மேலே வரி விதிக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே அடுத்த 24 மணி நேரத்தில் உன் மேலே 50% வரி விதிக்கிறேன் அப்படின்னாரு. உடனே கொலம்பியா அப்படியே சரணடைஞ்சிச்சு. வேண்டாம், எங்கள் நாட்டு ஃப்ளைட் அனுப்பி நான் எங்கள் மக்களை வந்துட்டு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதே நிலைமை இந்தியாவுக்கும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வரும். பட் இந்தியா வந்துட்டு நடுநிலையாக செய்யும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி தான் இந்தியா வந்துட்டு நம்ம மக்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் என்ன அப்படின்னா, நாங்கள் முறையான விசாரணையை வச்சு அவங்க தகுதியானவர்களா இல்லை அங்கே இருக்கிறதுக்கு தகுதியானவங்களா இல்லை இந்தியர்கள் தானா அப்படிங்கிறத நாங்கள் வந்துட்டு விசாரிச்சுட்டு தான் ஏற்றுக்குவோம் அப்படின்னாங்க. அது நியாயம்தான். ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்தவங்கள வாங்கன்னு சொல்லிட முடியாது. யார் என்னென்னு விசாரித்து நம்ம இந்தியர்களாக இருந்தால் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இல்லைங்க இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ பிரச்சனையும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு கையில் விளங்கிட்டு இராணுவ விமானத்தில் தான், அதாவது இராணுவத்துக்கு கொண்டு குட்ஸில் எடுத்துகிட்டு போகும் இல்லைங்களா, அந்த விமானத்தில் தான் அனுப்பிச்சி வைக்கிறாரு ட்ரம்ப். இதுதான் இப்போது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா 200 பேர் வரக்கூடிய அந்த விமானத்தில் வெறும் ஒரே ஒரு கழிப்பறை தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு இதாக அனுப்புகிறாரு, கையில் விளங்கிட்டு அப்படி. ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு ப்ராப்ளம். இதை வந்து நார்மலாக பேசஞ்சர் ஃப்ளைட்லேயே அனுப்பிச்சி வைக்கலாம்ல. இன்னும் சொல்லப்போனால் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி வச்சா செலவு கம்மியாகும். பட் அதை வந்துட்டு அவர் வந்து செய்ய மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி செலவு அதிகமானாலும், அதாவது ஒரு தலைக்கு இந்தியாவுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரதுன்னா $5000 வந்துட்டு செலவாகுது. அப்படி செலவானாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்காரு. ஸோ இது வந்துட்டு ஒரு விஷயம். சரி, இந்தியர்கள் எல்லாத்தையுமே அனுப்புகிறாரா அப்படின்னா அப்படி இல்லைங்க. அங்கே வந்துட்டு சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற நபர்களை மட்டும்தான் அனுப்புகிறார். ஓகேங்களா? மற்றவங்கள பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அவங்களாம் தாராளமாக அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் விசாவில் போனவங்க, அங்கேயே எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் அங்கே தங்கியிருக்கவங்க, அவங்கள தான் ட்ரம்ப் வந்துட்டு அனுப்பிச்சிட்ருக்காரு. ஸோ இதனால் அங்கேயும் பெரிய கிளர்ச்சியே உண்டாயிருக்குன்னு சொல்லலாம். மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன்ஸும் நிறைய போராடிட்டு இருக்காங்க. இந்தியாவும் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.